ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் ஆக்சுவலி ஒரு நேரம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மீனாவுமே தங்கமயில்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தங்கமயிலுமே அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்த கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ஆயிடுச்சு. கேட்டதும் எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கே எல்லாரும் எப்படி இருக்காங்க, கதிரெல்லாம் நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. உடனே மீனாவுமே எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா விசாரிக்கவும், உடனே இங்கே கோமதியும் ராஜியும் 2 பேருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஃபோனில் தங்கமயில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே கோமதிக்கும் தெரியும், இங்கே ராஜிக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே இப்படி தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கதிர் மேலே இப்படி அம்பானமாக ஒரு பழியை சுமந்திருக்கக்கூடாது. அந்த சக்திவேலும் குமாரும் சேர்ந்துக்கிட்டு கதிரை வேணும்னு தான் மாற்றி விட்டுருக்காங்க. அதுவும் இல்லை, இப்போ இல்லை, அவங்க பழைய பகையை வச்சுக்கிட்டு கதிரை உள்ளே தான் அமைச்சிருப்பாங்க. அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரியெல்லாம் இங்கே தங்கமயிலுமே சொல்லவும், உடனே மீனாவும் அக்கா விடுங்கக்கா, அவங்களுடைய மைண்டு அவங்களுடைய புத்தியெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எந்த ஒரு தப்பும் பண்ணாத நம்ம கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ நேரம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். ஆனால் எல்லா தப்புமே பண்ண குமார் இங்கே கதிரை மாட்டிடுவான்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கடைசியில் எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்துச்சு. ஏன்னா தப்பு பண்ணவங்க எப்போவுமே தப்பிக்க முடியாது, அதை எப்போயோ ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே முத்துவேல் மாமா அவருமே கண் விழிச்சதும் எங்கள் குமார் தான் இந்த விஷயத்த பண்ணது, கதிர் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்ற விஷயத்த எங்கள் முத்துவேல் அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன பின்னாடி தான் இங்கே கதிருமே வெளியே வந்தான். கதிருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி குமார் தள்ளிவிட்ட அந்த முத்துவேலுமே இப்போ நல்லா தான் இருக்கார் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே தங்கமயிலுமே சரி மீனா, நான் சும்மா தான் கால் பண்ணேன், அந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தங்கமயிலுமே கேட்கவும், உடனே மீனாவும் அக்கா செக்கப்புக்கு இந்த மாதம் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே தங்கமயிலுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா தங்கமயிலுக்கு அந்த விஷயத்தவே மறந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தங்கமயிலும் மீனா, இல்லை மீனா, எனக்கு ரொம்பவே அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன், ஏன்னா இந்த ஒரு குழப்பத்தில் அந்த விஷயத்தவே நான் யோசித்து கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயில் சொல்லவும், உடனே மீனாவும் அக்கா என்னக்கா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மறக்கலாமா, இந்த விஷயத்த நீங்கள் மறக்கவே கூடாது, அதுவும் இல்லாமல் கரெக்டான செக்கப் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்கிறாங்க. உடனே தங்கமயிலுமே மீனா, நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தனா வரையா, நம்ம 2 பேரும் போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா கிட்ட கேட்கவும், மீனாவும் இல்லைக்கா எனக்கு எங்கள் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் 2 நாள் லீவ் போட்டுட்டேன் வேறு, அந்த லீவ் போட்ட வேலையெல்லாம் பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்குது, அதனால் நான் அதெல்லாம் பார்க்கணும், அதுக்கு என்னக்கா நீங்கள் போயிட்டு வாங்க, அப்படி எனக்கு அங்கே வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் டைரெக்டாக வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே தங்கமயிலும் சரி மீனா, சரி பாரு, எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க தங்கமயிலுமே. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் கோமதியும் மீனா எதுக்காக பண்ணால் எங்கள் தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கேட்கவும், உடனே மீனாவும் அது ஒன்றும் இல்லைத்த, சும்மா தான் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணாலாம், அதுவும் இல்லாமல் இப்போ ஒன்றும் செக்கப்புக்கே போகாமல் இருந்திருக்கா, அதுதான் நாளைக்கு போக சொல்லி நான் சொன்னேன், அதுவும் இல்லாமல் நாளைக்கு என்னை கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் கோமதியும் ஏன் மீனா, நான் இல்லையா, என்ன அவெல்லாம் கூப்பிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா கிட்ட கேட்கவும், உடனே மீனாவும் அத்தை இல்லைத்த, நீங்கள் கொடுத்த பணத்தையே வாங்கலை, அப்போ எப்படி உங்களை கூட்டிகிட்டு போவா, அதுவும் இல்லாமல் அவளை வேற இது மீனாக்காவை நீங்கள் வீட்டை விட்டு வேற துரத்துட்டீங்க, அந்த ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலையும், ஆனால் இப்போ வரைக்கும் உன் மேலெல்லாம் மரியாதை வச்சுக்கிட்டு இருக்கா, இருந்தாலையும் உங்களை கூப்பிட்றதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவள் உங்களெல்லாம் கூப்பிடாமல் இருக்கா, அதுவும் இல்லாமல் அவள் தனியாக தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே சொல்லிடுற. உடனே இங்கே கோமதியும் என்ன மீனா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அவள் கூப்பிடலாம் என்ன, நான் போகிறேன், அதுவும் இல்லாமல் அவள் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட வாரிசு, அந்த வாரிசு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா நானும் அவள் கூட போய் தான் ஆகுவேன், அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாத, எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் என்கிட்ட சொல்லு, நான் டைரெக்டாக நான் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே முத்துவேல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் இங்கே தங்கமயிலுமே போவாங்க. உடனே இங்கே மீனாவும் அதே ஹாஸ்பிட்டல் தான் சொல்லுவாங்க. உடனே கோமதியும் சரி மீனா, நாளைக்கு நான் அவளை பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிட்டுறாங்க.
உடனே இங்கே ராஜியும் அத்தை இங்கே மீனாக்கா இங்கே தங்கமயில் அக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பாசமெல்லாம் இல்லாமல் அவங்க நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சைடு கஷ்டமாகவும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்த கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்தபோதும் சரி, அவங்க அங்கே இருக்கிற போதும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கஷ்டம் யாருக்குமே வந்துடக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே கோமதியும் ஆமாம் ராஜி, எனக்குமே இங்கே தங்கமயில பார்த்தா ரொம்பவே கஷ்டமாகவும் தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இங்கே சரவணனும் அவள் செஞ்ச தப்பை மறக்காமல் அவளை டிவோர்ஸ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கால நின்றுக்கிட்டு இருக்கான். இதில் நான் அங்கே சரவணன்கிட்ட நான் என்னன்னு போய் பேசுவேன். அதுவும் இல்லாமல் இப்போ சரவணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் சரவணன் அவன் பாட்டுக்கு அவன் முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தான் தெரியல. அதுவும் இல்லாமல் நான் அங்கே தங்கமயிலோட குழந்தைய இல்லை செக்கப்புக்கு அப்படி இப்படி தான் போய் பார்க்க முடியும். ஆனால் மற்றபடி என்னால் என்ன பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே அவர்கிட்ட கூட நான் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே சரவணன் நடந்துக்கிற நடவடிக்கையே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரியல அப்படின்ன மாதிரியுமே. ஆனால் அவருமே எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் சரவணன் இப்போ வரைக்குமே கேட்காம இருக்கான். கடைசியில் இதெல்லாம் எங்கே போய் முடியுதோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் நடக்கிறது நல்ல நன்மைக்கே நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே குமார் பண்ண தப்ப கேள்விப்பட்ட அப்பத்தாவும் மாரியும் பயங்கர கோவம். குமாரை பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே பழனிவேலுக்குமே பயங்கர கோவமாக சக்திவேலையும் குமாரியும் பார்த்து பயங்கரமாக திட்டிருப்பாங்க. இன்னும் என்ன பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அண்ணனை இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அண்ணனை கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்க. உங்கள் சார்புக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் ஒன்றும் இப்போயே சேர்த்து பண்ணிவிடுங்க. அண்ணன் ஒரே ஐடியா போய் சேர்ந்துட்டோம், அப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையே. ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பை அந்த கதிரி பையில மாட்டி விட்டு நீங்கள் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. அப்போ குமார் பண்ண தப்பு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிருந்து தான் இந்த ஒரு தப்பை எல்லாருக்கிட்டுமே மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சக்திவேல் கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே சக்திவேலும் பார்த்துட்டு, ஏ பழனி, மண்டை கோளாறு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த விஷயத்தை இவன் தான் அங்கே குமார் தான் பண்ணான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் குமாரை நான் பயங்கரமாக அடித்து போட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் என் பையனை விட எனக்கு அண்ணன் தான் ரொம்பவே முக்கியம். ஆனால் இவன் இவ்வளோ பெரிய அப்பாவி வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும். ஆனால் இவன் நல்லா திருந்துட்டான், நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இன்னும் அவங்க மேலே பகையை வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க மேலே பகையை வச்சுக்கிட்டு இருக்கானா எதுக்காகனா, இங்கே எங்களை ரெண்டு பேரையுமே அண்ணனையும் என்னையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போனாங்க. அந்த பகையினால் இங்கே அண்ணன் கதிர் கூட பேசிக்கிட்டு இருந்தது பிடிக்காம இங்கே கதிரை தான் அடிக்கிறது போயிருக்கான். ஏதோ தெரியாமல் அண்ணன் தடுக்க வந்தபோது தெரியாமல் நூக்கி விட்டுருக்கான், அதனால் கீழே விழுந்திருக்கான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஏன்னா என்னோட பையனுமே அண்ணனை ரொம்பவே பாசமும் அன்பு மரியாதைன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு தான் இருக்கான். எதுவும் தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே பழனிவேலும், அண்ணா சூப்பர்ண்ணே, சூப்பராக சமாளிக்கிறீங்க. கதிர் மட்டும் நீங்கள் கதிர் தான் பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அவன் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியவே வரக்கூடாது, அவன் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உன் பையன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இப்போ உங்கள் பையனை காப்பாற்றுறதுக்கு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்களாம் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஏன்னா என்ன பண்ணாலையும் நீங்கள் அவன் கதிர் பண்ணால் அது தப்பு, உங்கள் பையன் பண்ணால் அது தப்பு கிடையாது. ஏதோ எதிர்ச்சியில் தெரியாமல் நோக்கி விட்டான், எதுவுமே ஆகலைன்னு ஆயிடுச்சு. ஆனால் அண்ணனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் கேட்டிருப்பாங்க. உடனே சக்திவேலுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பேச்சுமே இல்லாமல் கப்பு சூப்புன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஹாஸ்பிட்டல்லையுமே நல்லபடியாக ரிகவர் ஆகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு ரெஸ்டெட்மே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வடிவுமே உக்காந்துக்கிட்டு இவருக்கு சரியாகிற வரையும் நம்ம இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம தண்ணி குடிக்காமன்னு சொல்லிட்டு அங்கவே இங்கே முத்துவேல் கூடவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ரெண்டு பேருமே இங்கே சக்திவேலும் குமாரும் சேர்ந்துக்கிட்டு இங்கே பாண்டியன் ஃபேமிலியை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் இங்கே முத்துவேலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க போல். ஏன்னா அந்தளவுக்கு தாங்க எல்லாமே போயிட்டுருக்கு. என்ன இங்கே அவங்க ஃபேமிலி கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுவும் பகைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பகைனா என்ன, இங்கே
பாண்டியன் கிட்ட இருந்து இங்கே எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தைனா அங்கே கோமதியை பாண்டியன் வந்து கூட்டிகிட்டு போனதான். ஏன்னா கோமதியை வந்து பாண்டியன் கூட்டிகிட்டு போனதுனால ஒரு டிரைவர் ஆஃப்டரால் ஒரு டிரைவர் கூட்டிகிட்டு போனதால அதில் ஒரு அசிங்கப்பட்டுட்டாங்களாம். அதுதான் மிகப்பெரிய அவமானமாக இருக்கும். அது ஒரு 30 வருஷ பகன்னு சொல்லிட்டு சக்திவேல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. சில்லறத்தனமாக சீப்பான ஒரு வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனும் டிரைவராக இருந்து அங்கே கோமதியை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியும் சரி அவங்களுடைய பசங்களும் சரி எல்லாருமே ரொம்பவே நல்லா வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்குமே கோமதியை கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும். ஆனால் அது பெருசாக்காமல் மறுநாளே சரி பண்ணிக்கிட்டு அவங்க ஃபேமிலியில் சின்ன சின்ன சந்தோஷம் பெரிய பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு நிறையவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் எங்கள் சக்திவேலும் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் தங்கமயிலுமே செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. ஆனால் இங்கே கோமதியுமே முன்னாடியே கிளம்பிட்டு இருப்பாங்க. முன்னாடி கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருப்பாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்கே ஏற்கனவே அங்கே முத்துவேலுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த விஷயம் வந்து மறுபடியும் இங்கே சொல்லியிருப்பாங்க பாண்டியன்கிட்ட. எனக்கு கேன்சர் இருக்க விஷயம் எனக்கு சரியாகிற வரையும் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை கேட்ட இங்கே பாண்டியனும் நான் அந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கிட்ட வாக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வாக்கு கொடுத்ததும் முத்துவேலும் சந்தோஷமாத்தில் நீங்கள் எதுவுமே கஷ்டப்படாதீங்க, கதிர் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு என்ன மன்னிச்சிக்கோங்க, எதுவும் தெரியாமல் சக்திவேல் வந்து எங்கள் கதிர் தான் பண்ணான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவன் எங்கள் கதிர் மேலே இப்படி ஒரு கேஸை கொடுத்துட்டான், நீங்கள் அவன் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன்கிட்டமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே முத்துவேலுக்கு வந்து கேன்சர் இருக்க விஷயம் வந்து இப்போ கோமதிக்கும் இங்கே தங்கமயிலுக்குமே தெரிய வரப்போகுது. எப்படி அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்டையுமே டாக்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு எங்கள் கோமதியுமே ஏன்னா அங்கே செக்கப்புக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க. தங்கமயிலும் வெளியே சும்மா உக்காராமல் அங்கே முத்துவேல் ட்ரீட்மெண்ட்டை டாக்டர்கிட்ட போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு எப்படி இருக்குது, அண்ணனுக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிச்சு, அதனால் இப்போ அடிபட்டுச்சு, இப்போ எல்லாமே ஆல்ரைட் இல்லை, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே வராதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே டாக்டருமே வாய் தவறி அவருக்கு ஏற்கனவே கேன்சர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சர் சர்ஜரியில் இவர் உயிர் பொழைச்சதே மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் நல்லபடியாக இப்போ அவர் நல்லா தான் இருக்காது. ஆனால் இன்னும் கேன்சர் வந்து இன்னும் ரிக்கவர் ஆகலை. அது வந்து இப்போ நிதானமாக தான் ரிக்கவர் ஆகும். அதுக்கான டேப்லெட்டுமே கொடுத்துருக்காங்க. அது எப்போ தான் சரியாகும் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். அது இல்லாமல் மறுபடியும் இப்படியெல்லாம் கீழெல்லாம் விழுந்தாங்கன்னா அவரை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டருமே கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கோமதி இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி. என்ன அண்ணனுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெஞ்சே நின்று போன மாதிரி ஆயிடுது. உடனே அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் மனசொடைஞ்சு போயிட்டு இங்கே கோமதியும் அங்கே முத்துவேலுக்கிட்டையுமே போகிறாங்க. அண்ணா எப்படி இருக்கண்ணே, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் உங்களை வந்து பார்த்துட்டு போனேன், ஆனால் இப்போயுமே பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன். எப்படின்னா நல்லா இருக்கீங்களா, இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா உடம்புல இது பண்ணால் சொல்லுங்கண்ணே, நான் இது எல்லாமே பார்த்துக்கலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே முத்துவேல்கிட்ட கேட்கவும் உடனே முத்துவேலும் கோமதி எனக்கு என்ன ஆச்சு, இப்போ நான் எல்லாமே சரியாயிடுச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ டிஸ்சார்ஜ் பண்ணிருவாங்க, நானுமே வீட்டுக்கு வந்துட போகிறேன், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி கிட்ட கேட்கவும் கோமதியுமே அண்ணன் நீங்கள் என்கிட்ட எதனா மறைக்கிறீங்களண்ணே, நாங்கள் கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்களண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து முத்துவேல்கிட்ட கேட்கவும் முத்துவேலுமே யோசிச்சுக்கிட்டு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க. ஏன்னா யாருக்குமே தெரியக்கூடாது, எனக்கு இருக்கிற கேன்சர் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டா எல்லாருமே ரொம்பவே பதட்டமாயிடுவாங்க, அதுவும் இல்லாமல் பயந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. உடனே கோமதியும் அண்ணன் என்னண்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட எதனா மறைக்கிறீங்களா, எந்த விஷயமா இருந்தால் கூட பரவாயில்லண்ணா என்கிட்ட சொல்லுங்கண்ணே, நான் உன்னை பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லுவோம். உடனே முத்துவேலும் கோமதி எனக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கீழே விழுந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அது இப்போ கூட என்ன கரெக்டாக நல்லா சரி பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை கோமதி, எதுக்காக இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஃபீல் பண்ணாத விட்டு தள்ளதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இதை கேட்டு கோமதியுமே சைலண்ட்டாகவும் வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க கோமதிக்கு தெரிஞ்ச விஷயத்த
எங்கள் முத்துவேலுக்கு சொன்னால் அது அதிர்ச்சியில் எதனா ஒன்று ஆயிடுமோ அப்படின்றதுனால அவங்களையுமே சொல்லாமல் வெளியிலையுமே வந்துடுறாங்க. உடனே வெளியில் போனதும் கோமதி அழுதுகிட்டே வரவும் உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இங்கே தங்கமயிலுமே பார்க்குறாங்க. அத்தை அத்தை நீங்கள் எங்கே தங்க என்னத்துக்கு அத்தை வந்தீங்க, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயிலுமே கேட்கவும் உடனே கோமதியும், மயிலு நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அண்ணனை இப்படி ஒரு நிலைமையில நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கோமதி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் உடனே இங்கே தங்கமயில் வந்து அத்தை என்னாச்சு அத்தை, அவருக்கு என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் கேட்குறாங்க. உடனே தங்கமயில் இங்கே அவருக்கு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க, ஆனால் அவருக்கு சும்மா குடலை சுற்றிட்டு இருந்துச்சு, அதனால ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருக்கு நிஜமான ஒரு வழினா கேன்சர், அவருக்கு கேன்சருக்காக தான் சர்ஜரி பண்ணுறதுக்காக சென்னைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும். ஐயோ அண்ணனுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அழகும். உடனே தங்கமயிலுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அத்தை எதுக்காக தள்ளுறீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, நீங்கள் வருத்தப்படாதீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஏன்னா இங்கே அவருக்கு சர்ஜரி முடிச்சுமே இப்போ நல்லா இருக்காருன்னா கண்டிப்பாக அதை அவருக்கு ரிக்கவர் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான டேப்லெட்ஸு டானிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அத்தை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, நீங்கள் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, அழுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா ஒன்று ஆகிட போகுது, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்த வேண்டியதாக ஆகிடும். அத்தை அழுகாதீங்க, எல்லாமே பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்குமே அழுகலையே வருது. ஏன்னா இப்போ எனக்குமே செக்கப் முடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, எனக்குமே இப்போ ரிப்போர்ட் வந்துடும், அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம் அத்தை, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே கோமதியும் தங்கமயில் இங்கே அவருக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலையும் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை, ஏன்னா உன்னை அந்த வீட்டுக்குள்ளே என்னால் கூட்டிகிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளவோ இங்கே சரவணன்கிட்ட எடுத்து சொன்னேன், அங்கே தங்கமயில் பண்ண தப்பெல்லாம் மறந்துடுடா, அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடா, அவள் ஏதோ தெரியாமல் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாடா, அவளை மன்னிச்சு நீ ஏற்றுக்கோடா, இதுக்கு மேலே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் சரவணன் எதுவுமே கேட்காம என் பேச்சை கேட்காம அவன் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே விடமாட்டான், அதுவும் இல்லாமல் நீ பண்ண தப்பு அவன் கண்ணு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் என்னத்தை தான் பண்ணுவேன், அண்ணனுக்கு பார்த்தா இப்படி ஒரு இஷ்யூஸ், அதுவும் இல்லாமல் வீட்டில் பார்த்தா இப்படி ஒரு கஷ்டம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதை யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் எதை யோசிச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கிறது, ஹஸ்பண்ட் சைட்லேருந்து பார்த்தா பிள்ளைங்க சைட்லேருந்து பார்த்தா இப்படி ஒரு தப்பு, இங்கே அண்ணன் சைட்லேருந்து பார்த்தா அண்ணனுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, நான் எதை தான் யோசிச்சு எதை நினச்சி நான் வருத்தப்படுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வீட்டுக்கு மட்டும் ஒன்று மேலே விடுன்னு சொல்லிட்டு கஷ்ட காலமே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே சொல்லிடுறாங்க. அத்தை சரிங்க அத்தை, நீங்கள் வாங்க அத்தை, அங்கே ரிப்போர்ட் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலுமே சொல்லிடுறாங்க. உடனே டாக்டருமே இங்கே உள்ளேயுமே கூப்பிடுறாங்க. ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, குழந்தை சூப்பராக இருக்குது, அதுவும் இல்லாமல் நாடி துருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வளர்ச்சியிலிருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் அங்கே அந்த ஒரு இது டென்ஷன்லேருந்து வெளியேயும் வராங்க கோமதி. டாக்டர் இங்கே இந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையா டாக்டர், நல்லபடியாக வளர்ச்சியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஒரு ஆர்வலாகவும் கேட்குறாங்க அழுகையை நிறுத்திட்டு. ஆனால் இது நினச்சாலையும் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது கோமதிக்கு. ஏன்னா அண்ணனுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் அங்கே கோமதி மனசே உடைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக கதிருக்கு தெரியும், கதிர் நம்மக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே முடிவு பண்ணவும் உடனே கோமதி வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு கதிர்கிட்ட பேசிக்கலான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கமயிலும் கோமதியும் வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சக்திவேலும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து முத்துவேல்கிட்ட அண்ணன் இங்கே குமார் ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டானே, ஏதோ இங்கே கதிர் மேலே இருந்த கோவத்தில் கதிர் மேலே இருந்த பகையினால் உன்னை தெரியாமல் தள்ளி விட்டுட்டானே, அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேண்ணே, உங்கள் காலில் விழுந்து கேட்குறேண்ணே, அவனை மன்னிச்சிக்கோங்கண்ணே. அதுவும் இல்லாமல் அவனை நீங்கள் ஒதுக்கி வச்சிடாதீங்க, ஏன்னா அவன் ஏதோ தெரியாமல் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும் நீங்கள் என்கிட்டயோ சரி இல்லை
குமார்கிட்டயே சரி நீங்கள் முன்னாடியே சொல்லிவிடுவங்க. ஆனால் இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயமும் எங்ககிட்டயும் சொல்கிறதில்ல, இல்லை அவங்ககிட்டையுமே சொல்கிறதில்ல. அந்த ஒரு கோவத்தில், அந்த ஒரு வருத்தத்தில் இங்கே நீங்கள் அந்த கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. கதிர் உங்களை மயக்கி உங்கள்கிட்ட இருந்து எதனா ஒன்று ஏமாற்றிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் தாங்க கதிர் அடிக்க போயிருப்பான். அந்த ஒரு எதிர்ச்சி ஒரு சம்பவத்தில் இப்படி ஒன்று ஆயிடுச்சுன்னு மறுபடியும் நான் கேட்குறேன்னு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் முத்துவேலும் சக்தி நான் ஏதோ அவனை நான் போலீஸ் ஸ்டேஷன் போக விடாமல் தடுத்ததே மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அவன் பண்ண தப்பை என்னால் மனசார மடிக்க முடியாது. ஏன்னா ஏதோ அவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கான், அதுவும் என்னோட மகன் மாதிரி நான் அவனை வளர்த்தேன். ஆனால் அவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் இதுக்கு மேலே என்ன வேணால் பண்ணட்டும், நான் எதுவுமே கண்டுக்க போகிறது கிடையாது. அவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணி இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி ஏதோ ஒன்று ஆட்டும், அவன் திருந்துவான்னு சொல்லிட்டு நான் எப்போவோ நினச்சேன். ஆனால் அவன் ஒன்றுமே திருந்தாமல் இருக்கான். ஏற்கனவே இங்கே ராஜ்யை கடத்தினா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணியிருக்கான். ராஜ்யை குடும்பம் பண்ணியிருக்கான், ராஜ்யை கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனம் நிறைய பண்ணியிருக்கான். ஆனால் ராஜ் நினச்சிருந்தா அங்கே இவனை இங்கே கதிர் இங்கே அரசி நினச்சிருந்தா அங்கே சரவணனை உள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் நம்மளெல்லாம் யோசிச்சு எல்லாருமே யோசிச்சு அரசி எடுத்த முடிவுனால அவன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாரு இப்போ இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கான். கடைசியில் என் உயிரை கூட போவோம். யார் வச்சா நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்க போகிறதில்ல. ஆனால் நீ அவனை மறுபடியும் இப்படி ஒரு தப்பு மட்டும் பண்ணிட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. உடனே சக்திவேலும் அண்ணன் மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டானே, எல்லா விஷயம் தெரியுண்ணே, எங்களுக்கு சர்ஜரி பண்ண எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அப்போவும் எங்களை நம்பல, எங்களை நீங்கள் நம்பியிருக்கலாம்ல. நான் உங்கள் மேலே ஒரு உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேண்ணே. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு காரணம் குமார் தான் நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இப்போவுமே அவனை பயங்கரமாக அடிச்சுட்டு தான் நான் வரேன் இங்கே. ஏன்னா அவன் மேலே அவ்வளோ கோபமாக இருக்குது. என்ன இருந்தாலையும் என்னோடய புள்ளி ஆகிட்டானே. எனக்கு 2 கண்ணு வருதானே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எனக்கு 2 கண்ணு தானே. நான் எந்த கண்ணை நான் விட்டு கொடுப்பேன்? எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே. இங்கே குமார் இந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது. எனக்குமே ரொம்பவே கோவமாக தான் இருக்கு அவன் மேலே. என்ன பண்ணுறதுண்ணே, என்னோட புள்ளி ஆகிட்டானா, எதுவுமே பண்ண முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே சொல்லவும் உடனே முக்திவேலும் சக்தி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? எங்கே நடந்தது நடந்து போச்சு, இப்போ எல்லாமே நான் சரியாயிட்டேன். இதுக்கு மேலே என்ன இப்படியெல்லாம் பேசி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் வடிவமே ஏன் தம்பி இப்போ ஏதோ அவன் தள்ளி விட்டு இவர் பொழைச்சிட்டாங்க. இப்போ அவன் தள்ளி விட்டு ஏதோ ஒன்று இங்கே இவருக்கு ஆயிடுச்சுன்னா நாங்கள்லாம் என்ன தம்பி பண்ணியிருப்போம்? அப்போ என்ன தம்பி நீங்கள் பண்ணியிருப்பீங்க? இங்கே குமாரை தூக்கி ஜெயிலில் போட்டிருப்பீங்களா? அந்த வேலை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பீங்களா என்ன? இப்போ கதிர் வந்து தான் இந்த ஒரு தப்பை பண்ணான்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொன்னதும் நீங்கள் கதிர் மேலே எவ்வளோ கோவமாக அவன் என் அண்ணனை கொல்ல பார்த்துருக்கான், அவன் வெளியே வரக்கூடாது, கடைசி வரைக்கும் அவன் உள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எங்கே போச்சு தம்பி அந்த பாசம்? எங்கே போச்சு அந்த கோவம்? எங்கே போச்சு? உடைய பையன் தானே பண்ணியிருக்கான், இப்போ நீங்கள் அதே மாதிரி பண்ண வேண்டியது தானே. அப்போ கதிருக்குன்னா ஒன்று, உங்களுக்குன்னா ஒன்று. அவங்க ஏமாளியாக இருக்காங்க, அவங்கள உள்ள தள்ளிடலாம், அவங்கள பழி வாங்கிடலாம் அப்படின்லாம் யோசிச்சிங்க. ஆனால் கடைசியில் யார் தப்பு பண்ணதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் கண்மூடித்தனமாக எப்படியெல்லாம் நீங்கள் தம்பி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுமே சொல்கிறாங்க. உடனே எங்கள் சக்திவேலும் அண்ணி நான் என்ன பண்ணுவேன், நீ ஏதோ அவன் வந்து என்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன், முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், அவன் இப்படி பொய் சொல்லுவான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்லவும் உடனே முத்துவேலும் சக்தி வடிவு இந்த விஷயத்த இத்தோடு விடுங்க, எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் எதுவுமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன். அது இல்லாமல் குமார் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுமே எதாச்சும் தான் பண்ணான். ஆனால் நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவன் என்னை நூக்கி விடுறானா, அவன் எவ்வளோ பெரிய இதாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு அவன் மேலே அவனை மன்னிக்கவே மாட்டேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்லிடுறாங்க. வடிவு நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஏன்னா இந்த மாத்திரையை முழுங்கி வாயெல்லாம் ரொம்பவே கசப்பாகவும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா எனக்கு சரியாக போயிடும், நீங்கள் இங்கே பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்டில் உக்காந்துக்கிட்டு குமாருமே பயங்கரமாக அழுதுகிட்டுமே இருக்காங்க. ஆனால் குமார் வந்து ஏதோ தெரியாமல் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தெரியாமல் பண்ணியிருந்தாலையும்
அந்த ஒரு பழியை தூக்கி கதிர் மேலே போடாமல் இருந்திருந்தாங்கன்னா குமார் வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஏதோ தெரியாமல் முத்துவேல் விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லியிருப்பான். அங்கே கதிரும் சொல்லியிருக்குவான். அப்புறம் அங்கே முத்துவேலுமே சொல்லிவிட்டு இது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆகிட்டுருப்பாங்க. ஆனால் குமார் பண்ண ஒரே தப்பு இங்கே கதிரை மாட்டி விட்டு அவனை உள்ளே போக வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சது மட்டும்தான். ஆனால் அப்படி பண்ண இங்கே குமாருக்கே ரிட்டன் வந்து பெரிய பதிலடியாக இங்கே கதிர் கொடுத்துட்டான். ஏன்னா கதிர் வந்து அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்கே முத்துவேலுக்கு இருக்கிற கேன்சர் விஷயம் அங்கே யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே இது சத்தியம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்குன்னா தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமார் இந்த தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லாமல் இருந்தாங்க இங்கே கதிருமே. ஏன்னா கதிருக்கு மிகப்பெரிய மனசுன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலுமே யோசிச்சுக்கிட்டே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.